சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்பா 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 என்னாச்சுப்பா? அப்பா அண்ணாச்சி அண்ணாச்சி என்னாச்சு பாருங்க. சீக்கிரம் தூக்குங்க. தர்மலிங்கம் கை கால் விழுந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிட்டான். நான் விஜயவா இருந்த அந்த டிவி சேனல்ல அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அந்த ஆள் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏய் கோட்டிக்காரி மாதிரி பேசாதீ. நீ பண்ணிருக்கிற காரியத்துக்கு இந்நேரத்துக்கு மொத்த கன்னியாகுமரி முழுக்க உன்னை தேடி லாஞ்சிட்டு இருப்பானுவ. அவனு வந்தானோன்னு என்ன பண்ணுவானோனே தெரியாது. நீ முதல்ல போயிடு இங்க இருந்து. மா, உங்களை விட்டு நான் எப்படி போக முடியும்? நீங்களும் வாங்க. ரெஜினா, எங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. நீ இங்க இருக்கிறது தான் டேஞ்சர். வந்துருவானுங்க. கிளம்பு கிளம்பு கிளம்பு. சீக்கிரம் சீக்கிரம் வந்துருவானுங்க. ரெஜினா வா போலாம். என்ன கணேஷ், நீயும் அவங்களோட சேர்ந்துட்டு என்ன இப்படி டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? அப்பா அம்மா விட்டு நாம எப்படி தனியா போறது? அந்த பரம உன் மேல பயங்கர கோவத்துல இருக்கான். சேனலே அடிச்சு உடைச்சிருக்கான். அடுத்து உன்னை தேடி இங்கதான் வர போறான். தயவு செஞ்சு கிளம்பு. அவங்கள ஒண்ணும் பண்ண மாட்டான், மிரட்டுவான், அவ்வளவுதான். ஆனா நீ இங்க இருந்தா எல்லாரையும் கொன்னுடுவான். தயவு செஞ்சு வா போலாம். என் கூட இருந்த கேமராமேன் கார்த்தி, கணேஷ் 3 பேரும் வீட்டை விட்டு கிளம்பலான்னு முடிவெடுத்து கிளம்பும் போது அந்த பரம வந்தான். தப்பு பண்ணிட்டடி. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ரெஜினா சீக்கிரம் கிளம்பு இங்க இருந்து. கணேஷை கூட்டிட்டு இங்க இருந்து போ. ரெஜினா வா. ரெஜினா கிளம்பு. ரெஜினா சீக்கிரம் வா. நீங்க போங்க. வா ரெஜினா வா. நீங்க போங்க சீக்கிரம். ரெஜினா நம்ம போயிடலாம் வா. போயிடலாம் வா ரெஜினா வா வா. கணேஷ் தான் அதுக்கப்புறம் என்ன காரைக்குடிக்கு கூட்டிட்டு வந்து சேஃபா தங்க வச்சான். ஆனா எப்படியும் அங்கேயும் அந்த பரமனும் அவன் ஆளுங்களும் வந்துட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வரும்போதுதான் ஆனந்தி இருக்கிற பஸ்ல ஏறி நான் ஆனந்திய சந்திச்சேன். இவ்ளோ கொடுமைக்கும் நடுவுல எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதலா நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு நான் உங்களையே காயப்படுத்துற மாதிரி பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன மன்னிச்சிருங்க. ஏ ரெஜினா, என்ன நீ எங்க கிட்ட எல்லாம் போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு உனக்குள்ள இவ்வளவு காயம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. நீ பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. ஒரு மனுஷியா, மீடியா பர்சனா, ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா ரொம்ப நியாயமா என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணிருக்க. ஆனா உனக்கு நடந்ததுதான் அநியாயம் ரெஜினா. நீ கவலைப்படாத, நாங்க இருக்கோம். எல்லாம் சரியாயிடும். ரெஜினா, இம்புட்ட நாளும் நானும் காயத்ரியும் தான் சொல்ல முடியாத சோகத்தை எல்லாம் சுமந்துகிட்டு இங்க இருக்கோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ எங்களை விட சோகத்தை சுமந்துகிட்டு அதை யார்கிட்டயும் சொல்லவும் முடியாம உள்ளுக்குள்ள வச்சுக்கவும் முடியாம தவியா தவிச்சிருக்கிற. இப்ப எல்லார் வாழ்க்கையிலயும் ஒரு கருணாகரனும் மித்ராவும் இருக்கதே சேராக ஓட ஓட விரட்டிக்கிட்டே இருக்காக. இங்க பாரு ரெஜினா, இந்த ஹாஸ்டல்ல பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கலாம். ஆனா நம்ம 4 பேரை பொறுத்த வரைக்கும் இனிமே ஒரே வாழ்க்கைதே. நீ சந்தோஷத்தை சொல்லாம இருந்தா நாங்க வருத்தப்பட மாட்டோம். ஆனா இனிமே கஷ்டத்தை மட்டும் எங்க கிட்ட இருந்து மறைக்காத. உங்களுக்கும் சேர்த்துதே சொல்றேன். எங்க என்ன புரிஞ்சுக்காம போயிடுவீங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன்.
நீ இந்த ஹாஸ்டல் ரூம்லயே அடைஞ்சு கிடக்காம உடனே ஏதாவது வேலைக்கு அப்ளை பண்ணு. உன் ஃபீல்டுல கான்டாக்ட் வளர்த்துக்கோ. அதுக்கப்புறம் பிரச்சனை எல்லாம் சரியானதும் நீ விஜய் ஆகலாம். ரொம்ப கரெக்டா சொன்ன சல்மா. நாமெல்லாம் வேலைக்கு காலேஜ்க்கு அங்க இங்கன்னு போயிடுறோம். ஆனா ரெஜினா எங்க ஹாஸ்டல்லே தனியா இருக்கா. அதான் அவ பிரச்சனை. இனிமே நீ வேற ரூம்ல எல்லாம் இருக்க வேண்டாம். மேடம் கிட்ட பேசி நீயும் சல்மாவும் எங்க ரூம்க்கே வந்துருங்க. 4 பேரும் ஒரே ரூம்ல தங்கறதுதான் நமக்கு நல்லது. நாம ஒன்னாவே தங்கிக்கலாம் ரெஜினா. எதுக்கு காயத்ரி? நீ எதுவும் பேசக்கூடாது. நாங்க சொல்றத மட்டும் செய். புரியுதா? வெள்ளை பண்ணே, வெள்ளை பண்ணே. யாருப்பா? அடடே, அழகப்பண்ணா, வா வா உள்ள வா. இருக்கட்டுண்ணே. ஏதாவது முக்கியமான சொல்லியாப்பா? வீடு தேடி வந்திருக்க? ஆமாண்ணே, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அட சொல்ல அழகப்பா, நமக்குள்ள என்ன? வீட்டை அடமானம் வச்சு கடை வாங்கியிருந்தேன்ல, அந்த பெரிய மூக்கணும் வீட்டை காலி பண்ண சொல்லி குடைச்சல் கொடுக்கறானாம. ஆமாண்ணே. அவங்கிட்ட போய் எதுக்கு சிக்கன? எல்லா நேரம் தானே. இப்போ வீட்டை காலி பண்ணியே தீரணுங்கிறான். நாமளும் கை நீட்டி காசை வேற வாங்கிட்டோம். அதான் காசை திருப்பி கொடுக்குற வரையிலும் வாடகை வீட்டில் குடியிருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். வாடகைக்கு இருக்க போறியா? இது என்ன டவுனா? நம்ம ஊர்ல வாடகைக்கு எந்த வீடு இருக்கு? யாரு 2 வீடு வச்சிருக்கா? ஒரு தகராறுல உங்க பொண்ணை நம்ம ஊர்ல வந்து குடியமர்த்தணும்னு ஒரு வீடு கட்டினீங்கல்ல, அது இப்ப ஆள் இல்லாம சும்மா தானே கிடக்குது. அந்த வீடை எனக்கு வாடகை கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமா போகும். அட என்ன அழகப்பா, நீ போய் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு உனக்கு இல்லாததா? நீ எப்ப வேணாலும் குடியிருக்க, எம்புட்டு நாளாலும் தங்கிக்க. ரொம்ப நன்றிண்ணே. ஆ. அண்ணே, இத குடியிருக்க முன்தொகையா வச்சுக்குங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீ முதல்ல குடி வா, மற்றதெல்லாம் பரவ பேசிப்போம். இல்லண்ணே. சொன்னா கேளு அழகப்பா, வேத்தாளா நீ அட்வான்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஒரு ஊருக்காரங்க நம்ம, ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஒத்தாசை கூட பண்ணிக்கலைன்னா அப்புறம் என்ன இருக்கு? குடியிருக்க வீடு தானே கொடுக்குறேன், இதுக்கு எதுக்கு முன் தொகை? நல்லா வந்து குடியிருக்க. ரொம்ப நன்றிண்ணே. பெரிய வார்த்தையெல்லாம் பேசாத, நிம்மதியா போயிட்டு வா. சரிண்ணே. ஆ.